சங்க இலக்கிய ஆகம் அப்படின்னா களவு கற்பு வாழ்க்கை என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். களவு அப்படின்னு சொன்னா காதல் வாழ்க்கை, கற்பு அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது இல்லத்திலே இருந்து அவர்கள் நிறைய அறங்களை செய்திருக்கிறார்கள். ஒண்ணு, விருந்து போற்றுதல். குடும்பத்திலே ஏழ்மை நிலை வந்தால் கூட அந்த ஏழ்மை தெரியாத வகையிலே குடும்பத்தை மிக அழகாக எடுத்து செல்லுதல். இந்த மாதிரி அதுக்கு ஏராளமான பாடல்கள் இருக்கு. ஒரு 500 பாடல். இதுல தலைவனும் தலைவியும் உடன்போக்கு சென்று திருமணம் செய்திடுறாங்க. தலைவி இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல, ஏன்னா அவளுடைய பிறந்த வீட்டுல ரொம்ப செல்வ செழிப்பா வளர்றா. செவிலி தாய்க்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கறத தலைவி உணர்த்தணும். தோழியை பார்த்து சொல்றா, நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அவ வந்த உடனே கேக்குறாங்க, அந்த ஊர்ல எப்படி இருக்க, உன்னுடைய கணவன் வீடு நல்லா இருக்கா, நல்லா வச்சிருக்காங்களா, அந்த ஊர்ல எல்லாம் இதே மாதிரி வசதி இருக்கா, எல்லாம் கேக்குறாங்க. இவ சொல்லணும்னு நினைக்கிறா. எப்படி சொல்றா? அண்ணாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவர்கீழ் மான் உண்டு எஞ்சிய கலுழி நீரே. என்ன பொருள்னா, நம்ம வீட்டுல நீ தேனும் பாலுமா எனக்கு ஊட்டி விட்டு வளர்த்திருக்க. ஆனா என்னுடைய கணவன் வீட்டுல எப்படி தெரியுமா, பின்னாடி கொல்லைப்புறத்துல மான் உண்டு குடித்த தண்ணீர் இருக்கும். எப்படி இருக்கும்னா சருகா நிறைஞ்சிருக்கும். ஒரு கிடங்குல மான் குடிச்சது போக எஞ்சி இருக்கிற அந்த தண்ணீர் இருக்கு பாரு, அது நீ கொடுத்த தேனை விட சுவையானது, பாலை விட சுவையானது. இவ என்ன சொல்ல நினைக்கிறா, என் கணவன் என்ன நல்லா பாத்துக்கிறான், நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இதை எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு நான் ரொம்ப செழிப்பா இருக்கேன், மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்கிற கருத்தினை 500 பாடல் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறது.